18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி என் மேலேயே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல உனக்கு என் மேல சந்தேகமோ அல்லது குதர்க்கமான எண்ணங்களோ இருந்தா முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடு. உன் மனசுல எதிர்மறையாக வரும் எந்த எண்ணங்களுக்கும் நீ பெருசா இடம் கொடுக்க வேணாம். ஏன்னா உன் மனசும் சரி, உன்னுடைய மூளையும் சரி, உனக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் தான் எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நீ யோசிக்கும் போதே உன் மனசு அதுல இருக்க நல்லதையும் உனக்கு சொல்லுது, அதுல இருக்க கெட்டதையும் உனக்கு சொல்லி கெட்ட வழியின் பக்கமும் உன்னை வழி நடத்த முயற்சி செய்து. அதனால உன் மனசும் புத்தியும் ஆளுக்கு ஒன்றா சொல்லும்போது அதை எப்படி பண்ணணுன்ற பொறுப்பை என் பாதத்துல வச்சிடு. இந்த கருப்பசாமி எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையில குறையே இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லார்கிட்டையும் குறை இருக்கதான் செய்து. அதை திருத்துவதற்கு நீதானே முயற்சி செய்யணும். இந்த கருப்பசாமி உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தள்ளித்தான் போயிருக்கே தவிர கிடைக்காம போயிடாது என் செல்லமே. இன்னும் உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும்படி எல்லா விஷயங்களிலும் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களுக்கான வேலைகள் எல்லாம் தானாகவே நல்லபடியாக நடந்து உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க சிக்கலான விஷயங்களை எல்லாம் முடிச்சு வச்சு எல்லாவற்றிலுமே நீ வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. ஒரு விஷயத்துல நீ இறங்கிட்டீனா அதை எந்த அளவுக்கு தீவிரமாக முடிக்கணும்னு போராடுவேன்னு எனக்கு தெரியும். உன் நன்மைக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி இப்போது உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போறேன். நீ நம்புனவங்க உனக்கு செஞ்ச துரோகங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. அதுதான் உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான தொடக்கம். யாரெல்லாம் உன் நம்பிக்கையை உடைச்சு உன்னை ஏமாத்துனாங்களோ இனிமே நீ அவங்கள்ட்ட உண்மையா உன் வாழ்க்கையில நடக்கிற எதையும் அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாத ஆளாக இரு. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உன் நம்பிக்கையை சதைச்சவங்க மறுபடியும் எப்படி உன்னை ஏமாத்தலான்ற சிந்தனையோட உன் பலவீனத்தை அறிய முயற்சி செய்வார்கள். அதனால உன் பலவீனம் எதையுமே யாருக்கும் வெளிக்காட்டிக்காம அமைதியாக இருந்தே உன் சாதுரியத்தால திறமையாக உனக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டே புகழின் உச்சிக்கு வந்துவிடு என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் இறைபக்தியும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போகுது. இந்த கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கும்போது நீ எப்போதும் எதற்காகவும் தளர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில எப்போதுமே எல்லாருக்கும் நான் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன். நிச்சயமாக உனக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை சிறப்பானதாக கொடுக்க தான் போறேன். கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாது. இப்போது அந்த கஷ்டமான காலத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இந்த கஷ்ட காலம் முடிஞ்சு போய் உனக்கு இஷ்டமான நல்ல காலம் வந்துடும். அப்புறம் நீ விரும்புகிற காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைச்சிடுமே செல்லமே. உன் லட்சியம் நிறைவேற வரைக்கும், உன் ஆசைகள் நிஜமாகும் வரைக்கும் நீ ஒருபோதும் ஓயக்கூடாதுங்கிறத உறுதியாக நெஞ்சில ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே உன் லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீ உறுதியாக வச்சுக்கிட்டு வேலை செய்யும் போது மட்டும்தான் உன்னால சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ கவலைப்படாத. என்னையே கதின்னு நம்பி இருக்கிற உன்னுடைய கவலைகளை போக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்போதே உன் நிலைமையையும் நல்லபடியாக சரி செஞ்சு உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். எனக்காக காத்திருக்கும், என் அருளுக்காக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாவே இருக்கே நினைச்சு கலங்காத. கூடிய சீக்கிரம் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் சறுக்கல்களிலிருந்து மீண்டு வந்து சாதனை புரியும்படியும் செய்ய போறேன். இனிமே உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வெற்றியாக மாத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசுல எப்பவுமே நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. கருப்பன் துணை.